எங்க போனானே தெரியலையே. அவன் இங்கே போக மாட்டானே. என்னடா இங்க உட்காந்துருக்கான்? டேய் டேய், நான் சொல்லல பிளாட்பாரத்தில் என்னைக்கா ஒரு நாள் அலங்கோலமா கிடப்பான்ட்டு பாத்தீங்களா? டேய் குடிக்கூடாதா இன்னைக்கு? குடுறா குடுறாத. டேய் மச்சான், நீ எப்பறா இந்த மாதிரி? டேய், நான் எவ்வளவு உனக்கு படிச்சு சொன்னேன், கேட்டியாடா? அந்த லயாவை நம்பினேன். இப்ப எந்த கைதியில வந்து உட்காந்துருக்க பாத்தியா? நான் வர்ற மச்சான், நீ உன்னை நம்புடா, என்ன நம்பு. ஏன் நம்ம ஃப்ரெண்ட்ஸை நம்புடா, பொண்ணுங்களை மட்டும் நம்பாதடா. கவுத்துருவாளுங்க மச்சான், கவுத்துருவாளுங்க. ஏய் சுமாரா, அவ அழகா இருக்கான்னு திமிரு. அவ மூஞ்சில ஆசிட் ஊத்துறதா சரிடா மச்சான். லயா, உங்களை யாராவது திருநீங்க, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். ஏன்டா உனக்கு கோவம் வருது? ஏன் உனக்கு கோவம் வருது? பைத்தியம் ஆயிட்டியா? டேய் இவன் விடுங்கடா, இவன் கூட்ட கச்சுடா. மச்சான் ஏன்டா? டேய் வாடா, டேய் வாடா, வீட்டுக்கு வாடா, டேய் வாடா. டேய் போடா. டேய் டேய் என்ன ஆயிச்சு உனக்கு? போடா. டேய் நீ கண்ணுல நிக்காதீங்கடா. டேய் நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ங்களாடா? துரோகிங்க. டேய் நாங்க துரோகிங்களா? நாங்க துரோகிங்களா? டேய் அவன் தான் துரோகி சொல்றல, வாடா போலாம். டேய் ஏன்டா? டேய் அவன் தான் துரோகி சொல்றப்ப நம்ம என்னடா வேலை? போடா போடா. டேய் போங்கறல போடா. உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா, எப்படியாவது போடா. டேய் போடா போடா. நான் லயாவை லவ் பண்றேன்டா, பண்ணுவேன், பண்ணிட்டே இருப்பேன்டா. லயா, என்ன சந்தேகப்படுறியா? தயவு செஞ்சு கவலைப்படாத. என்ன ஆனாலும் சரி, நான் இருக்கேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எந்த ஒரு பொண்ணுமே இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஃபீல் பண்ணதான் செய்வோம். அதுவும் எனக்கு தெரியும். என் பர்த்டே அதுவுமா உன்னையே நீ பரிசா கொடுத்துருக்க. அதுக்கு பதிலா நான் ஒரு பரிசு கொடுக்க போறேன். இந்த மோதிரம் உங்க அப்பாவை எங்க அப்பா கிட்ட வந்து பேச சொல்லு. அதுவும் நம்ம கல்யாண விஷயமா. ரிஷி, I love you. உனக்கு என் மேல கருணையே கிடையாதா? நான் லயாவை லவ் பண்றேன் தெய்வமே. அவ என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. நான் என்ன தப்பு செஞ்ச உனக்கு? எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, உனக்கே தெரியும்ல. எனக்கு இருக்கிறது 5 ஃப்ரெண்ட்ஸுங்க. அவனுங்களும் என்னை ஏமாத்திட்டானுங்க. அவனுங்க என் காதல புரிஞ்சுக்க மாட்டேங்கிறானுங்க, ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. தெய்வமே தெய்வமே, உனக்கு கண்ணே இல்லையா? யோ, காதல் செஞ்சா தப்பாயா? ஹலோ, அங்க என்ன பண்றீங்க? வாயா. யோ வாட்ச்மேன், வாயா வெளியா. தம்பி வினோத் தம்பி, என்னப்பாச்சு உனக்கு? ஏய் லயா, எங்கடி இருக்க? வாடி வெளியா. ஏய் ஐயோ வினோத் டி, வெளியா வா. தம்பி சொன்னா கேளு தம்பி. ஏய் ஏய் லயா, இது வரைக்கும் என் மனசுக்குள்ள தாண்டி இருந்த, இப்போ என் காதல எல்லாருக்கும் தெரியற மாதிரி சொல்ல போறேன். நீ ஐ லவ் யூ லயா, ஐ லவ் யூ லயா, ஐ லவ் யூ லயா. லயா, என்னடா அங்க சத்தம்? ஐயா, அது வேற ஒன்றும் இல்லைங்க ஐயா. நம்ம வினோத் தம்பி என்னைக்கு இல்லாமல் புதுசாக தண்ணியை போட்டு வந்து சத்தம் போடுதுங்க ஐயா. நல்ல பயலாச்சேடா. அவனும் நம்ம லிஸ்ட்ல சேர்ந்துட்டானா? ஆமாங்க ஐயா. போடாடே, அவனும் தண்ணி, நாமளும் தண்ணி. தண்ணிக்கு தண்ணி தகராறு வந்துரும்டா. லைட்டா அனடா, நான் தூங்கணும். சரிங்க ஐயா. ஐ லவ் யூ லயா, லவ் யூ. என்னாச்சு தம்பி? அக்கா, நான் லயாவை லவ் பண்றேன் அக்கா. அவ என்ன லவ் பண்ண மாட்டேங்கிறக்கா. ஏக்கா, உனக்குன்னு ஒரு தம்பி இருந்திருந்தா ஒரு அக்கா ஸ்தானத்துல இருந்து காதல சேர்த்து வச்சிருப்பல்ல. என்னையும் உன் தம்பியை நினைச்சு என் காதல சேர்த்து வைக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. ஓக்கா. அம்மா அம்மா அம்மா, நீங்களாவது என் காதல சேர்த்து வைங்கம்மா. அம்மா ப்ளீஸ்மா. அம்மா, நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? எனக்கு என்னம்மா குறை? அம்மா சொல்லுமா. சார் சார், நீங்க அப்பா மாதிரி சார். நான் அந்த குடிகாரம் பொண்ணை லவ் பண்றேன் சார். சார், நீங்களாவது என்ன லயா கூட சேர்த்து வைங்க சார். அப்பா, நீங்க எனக்கு அப்பா மாதிரி தானே, சேர்த்து வைங்க பாப்பா ப்ளீஸ்ப்பா. அங்கிள் அங்கிள், நான் சம்பாதிக்கிறது மாசம் 7000 ரூபா தான். எனக்கு நிச்சயம் அடுத்த மாசம் ப்ரமோஷன் வந்துடும். நான் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஆயிடுவேன். நான் லயாவை நிச்சயமா சந்தோஷமா வச்சுப்பேன் அங்கிள்.
நீங்களாவது என்ன அந்த குடிகார பொண்ணு கூட சேர்த்து வைங்க அங்கிள். ப்ளீஸ் அங்கிள். அங்கிள் ஐயோ குடிகாரா, நான் பொண்ணை லவ் பண்றேயா. ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என் காதல சேர்த்து வையா. யோ வீடியா. வாட்ச்மேன் வாட்ச்மேன், யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க வாட்ச்மேன். வாட்ச்மேன் நீயாவது என் காதல புரிஞ்சுக்க வாட்ச்மேன். ப்ளீஸ் வாட்ச்மேன், லயாவை சேர்த்து வை வாட்ச்மேன். லயா லயா. வினோத் புலம்புறத பாத்தீங்களே, நாக்க பிடிக்கிற மாதிரி 4 வார்த்தை அவனை கேட்க தான் போறேன். வாங்க நல்லா கேட்போம். யோ யோ வாயா வெளியில. யோ வாயா வெளியில. யோ யாரியா மனுஷனா ஐயா? வினோத் தம்பி புலம்புற கேட்டில, மரியாதை அவன் பொண்ணுக்கும் வினோத்தும் கல்யாணத்தை பண்ணி வை. இல்ல அவனை நடக்கிறதே வேற. நீ காலி. யோ நீ ஏன் ஒரு குடிகார கபடி? உனக்கெல்லாம் இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கனையா? பேசாம அவங்க 2 பேரையும் சேர்த்து வை. யோ ஒண்ணு அவங்க 2 பேரையும் சேர்த்து வை, இல்ல சாராயத்தை நிறுத்திட்டு விஷத்தை குடிச்சு சாவியா. இதுக்கு மேல இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட். வாங்க போலாம். யோ மனுஷனா நீ. என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு? டென்ஷனா, அதுவும் குடிக்காம உலத்துற மாதிரி இருக்கு. பொண்ணை பத்தாலே பொல்லாப்பு இருக்கு. அந்த பொல்லாப்பே வாங்கி கொடுக்குற பொண்ணை பத்தி இருந்தா சொல்ல வேணும். என்னப்பா சொல்றீங்க? அம்மா இல்லாத பொண்ணாச்சி என்னோட செல்லம் கொடுத்து நீ செய்யற தப்ப நான் கண்டிக்காம விட்டதுனால உனக்கு திமிரு தலைக்கு மேல ஏறி போச்சு. பெத்த அப்பனை அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி தலைக்குடிய வச்சுடாடி பாவி. டேய் யாத்திரை தீர அடுத்த தாண்டி நீ அடங்குவ. ஏன் பண்ணிருக்கீங்க? அடிங்கப்பா அடிங்க. உங்ககிட்ட இனிமேல இந்த விஷயத்த சொல்லாம தள்ளி போடுறது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் சிவனாண்டி அங்கிளோட புள்ள ரிஷியை தான் லவ் பண்றேன். என்னது சிவனாண்டி பையனா? ஆமாப்பா, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். நீங்க இன்னைக்கே சிவனாண்டி அங்கிள் கிட்ட போய் சம்பந்தம் பேசிட்டு வாங்கப்பா. போங்கப்பா. அடி பாவி, என்னடி சொல்ற? மாசம் மாசம் வீட்டு வாடகையே கொடுக்காத நாம எங்க? நம்ம வீட்டுக்கே சொந்தக்காரன சிவனாண்டி எங்க? அவர்கிட்ட போய் நான் எப்படிமா சம்மதம்? அப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு மானங்கிட்ட மானிட்டரே அடிப்பீங்க? ஏன் அப்பா நீங்க ஃபாரின் ஸ்காட்ச் விஸ்கி அடிக்க வேணாமா? போங்கப்பா, சிவனாண்டி அங்கிள் கிட்ட சம்பந்தம் பேசிட்டு வாங்க. போங்க. ஏம்மா, சிவனாண்டி கிட்ட போய் சம்பந்தம் பேசி மானம் கெட்டு தலைகுனிறதை விட எப்போதும் குடிச்சுக்கிட்டு இருக்கேனே மானம் கெட்ட மானிட்டரு, அது எவ்வளவோ மேலுமா. அம்மாலையா, நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கே வினோத் தம்பி, அது ரொம்ப நல்ல பையம்மா. அது உன்னைய கல்யாணம் பண்ணிக்க விரும்புது. அந்த பையனுக்கு என்னம்மா, நேற்று ராத்திரி எல்லாத்திரையும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சுமா. அம்மாடி, நீ அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கமா. ஐயோ அப்பா, புரியாம பேசாதீங்க. அந்த வினோத் என்ன லவ் பண்ணா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ரிஷியே அவரே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்காருப்பா. ஏன் என் தலையில அடிச்சு கூட சத்தியம் பண்ணாரு. இது பாருங்கப்பா, ரிஷியே அவர் கையால எனக்கு போட்ட அடையாள மோதிரம். இப்போது நம்புறீங்களா? போங்கப்பா, பயப்படாம சிவனாண்டி அங்கிள் கிட்ட போய் சம்பந்தம் பேசுங்கப்பா. என்ன தெனாவட்டுமா நீ என்கிட்ட சம்பந்தம் பேச வருவேன்? நீ ஒரு குடிகாரப்ப, உன் மக ஒரு ஊதாரி கழுத, அவளுக்கு அமெரிக்க மாப்பிள்ள கேக்குதா? என் பையன் 1000 பொண்ணை பாப்பான். அத்தனை பேத்துக்கு நான் சம்பந்தி ஆக முடியுமா? போயா ஐயா, என் பொண்ணு வாழ்க்கை கஷ்டமா இருந்தா சொல்லு, 5ஓ 10ஓ தர்றேன். அதை விட்டுட்டு 8 மாசத்து வாடகை கொடுக்கறதுக்கு வக்கு இல்லாத நீ என்கிட்ட சம்பந்தம் பேச வரலாமா? இப்பவும் சொல்றேன், 15 நாளைக்குள்ள அந்த 8 மாசத்து வாடகையும் மொத்தமா கொடுத்துட்டு இந்த அபார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு நீ போகல, என்னுடைய அரசியல் விஸ்வரூபத்தை காட்டிடுவேன். ஜாக்கிரதை. ஏயா, இவன் தான் அறிவு கட்டாதனமா சம்பந்தம் பேச வந்திருக்கானா? உங்களுக்கு புத்தி எங்கேயா போச்சு? சம்பந்தம் பேச வந்துட்டானுங்களா? சம்பந்தம் போங்கய்யா. ஐயா போடா ஐயா,
ஐயா என் பொண்ணு வாழ்க்கையா. ஐயா ஐயா மச்சான் கூத்த பாத்தியா? மச்சான் இந்த கூத்த நான் நேத்தே மறந்துட்டேன். நான் இன்னொரு கூத்துக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத டார்லிங். மச்சான் சொல்லி கூட முடிக்கல, பிரியாவே லைன்ல வந்துட்டா. மச்சான் கொஞ்ச நேரம் அவ கூட நான் என்ஜாய். ஹலோ டார்லிங், எங்க இருக்க?